கொஞ்சம் சாம்பார் சேர்த்துக்க ஒரு பாத்திரத்தில் ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டுட்டு இஞ்சி நீல வாக்கில் நறுக்குனது வெங்காயம் இது ரெண்டையும் போட்டு வணக்கிட்டேன். வெங்காயம் வணங்கினோன்னு 2 பச்சை மிளகா ஒரு தக்காளி அந்த அளவுக்கு வணங்கினோன்னா முட்டைக்கோஸ் கழுவி நறுக்கி வச்சுருக்க முட்டைக்கோஸ் போட்டு வணங்கினோன்னா ஒரு சிட்டிகை மஞ்சத்தூள் 2 ஸ்பூன் சாம்பார் தூள் ஒரு அரை ஸ்பூன் கல் ஒரு அரை கப் புளி தண்ணி. முட்டைக்கோஸ் வெந்துருச்சு. இப்போ நம்ம ஒரு கப் பருப்பு வேக வச்ச பருப்பு எடுத்து அதில் ஊற்றிடுவோம். ஒரு அரை டீஸ்பூன் சோம்பு போட்டுக்குவோம். இப்போ இந்த குழம்பை தாளிச்சு விட்டுருவோம் சாம்பாரை. அதுக்கு 2 ஸ்பூன் நெய் ஊற்றிக்கிறேன். நெய் இல்லைன்னா எண்ணெய் ஊற்றிக்கலாம். கடுகு ஒரு ஸ்பூன், வெந்தயம் ஒரு ஸ்பூன், அரை ஸ்பூன் ஜீரகம், ஒரு டீஸ்பூன் இது ஒரு மிளகாய் கிள்ளி போட்டுட்டு கருவேப்பிலை குழம்புல போட்டுக்கலாம். தூவி இறக்கிடுவோம்.